தினம் ஒரு பார்வையில நிஃப்டி இண்டெக்ஸ பத்தி பார்த்துட்டு வரேங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு மட்டும் தாங்க. ஸோ வாங்க நம்ம நிஃப்டி எங்க க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போங்க. நிஃப்டி இன்னைக்கு எங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்கனாக்கி 24,175ங்கிற ஒரு வேல்யூல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புள்ளி சென்டிமெண்ட்ல வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதான் இன்னைக்கு க்ளோஸ்ங்க. ஸோ நம்ம எஸ்டர்டே வீடியோ பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியுங்க. நம்ம என்னலாம் பேசிட்டு இருக்கோங்கிற மாரி. நம்ம இந்த வீடியோல என்னலாம் கவர் பண்றோம்னா, சார்ட்ட அனலைஸ் பண்ணி மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, நாளைக்கு என்ன மார்க்கெட்ல நடக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம பார்ப்போங்க. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போங்க. ஆ ஆப்ஷன்ஸ்ல வந்து பிரீமியம் வந்து எப்படி டிஸ்கவுண்ட்ல நம்ம பார்க்கலாம்ங்கிற மாரியும் நம்ம பார்க்குறோங்க. ஸோ இந்த 3 டாபிக் வந்து நம்ம தினம் ஒரு பார்வையில நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஸோ நம்ம வீடியோ நீங்க பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு இதுல ஏதாவது கமெண்ட்னாலும் கண்டிப்பா நீங்க வந்து லாஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரீப்ளை குடுக்குறேன். சரிங்களாங்க? ஸோ இப்போ நிஃப்டி க்ளோஸ் இங்க இருக்குதுங்க. இது எங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. நிஃப்டி வந்து எஸ்டர்டே கேண்டிலுக்கு ஹைக்கு மேல ஓப்பன் பண்ணி மேலேயே க்ளோஸ் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ட்ரேடிங் டேக்கு சம்மந்தமே இல்லாம மார்க்கெட் மேலேயே ஓப்பன் பண்ணி மேலேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு அல்ட்ரா புல்லிஷ் மாரி மார்க்கெட் இன்னைக்கு செயல்பட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டெய்லி அனலைஸ்ல வந்து நம்ம சார்ட்ல என்ன சொன்னோம், 1 ஹவர்ல டெய்லி 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 டைம் ஃப்ரேம்ல 4 ஹவர்ல 5 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல எல்லா டைம் ஃப்ரேம்லயும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்கங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதே மாரி மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு ஹைய கட் பண்ணிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அத உடைக்குமாங்கிறத தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோங்க. நம்ம எஸ்டர்டே வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த 3 ரெட் கேண்டில நமக்கு 2 கேண்டிலாவோ 3 கேண்டிலாவோ வின் பண்ணா நல்லா இருக்கும் மார்க்கெட்ல அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்தோங்க. ஸோ அதுக்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் கிடைச்சிருக்குங்க. ஒரு நல்ல ஒரு இந்த மந்த் ஜூலைல ஒரு ஓப்பன் ஈக்குவல் டூ லோங்கிற மாரி நேத்தைக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த ஓப்பன் ஈக்குவல் டூ லோங்கிறது நம்ம மார்க்கெட்ல ஒரு முக்கியமான லோவா இருக்கும். அதே மாரி இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு கேப் அப் கிடைச்சு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் நல்லா கிடைச்சிருக்குங்க. இந்த கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு சப்ளை சோன மார்க்கெட் பிரேக் பண்ண மாரி தான் இன்னைக்கு க்ளோஸ் குடுத்துருக்காங்க. இது நாளைக்கு கன்டின்யூ ஆகுமாங்கிறத நம்ம பார்ப்போங்க. சரிங்களா? ஸோ அப்போ இத வந்து இப்போ பேசி முடிச்சுட்டோம் காமனா. அடுத்து மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்து முடிஞ்சத வந்து நம்ம பார்த்துட்டோங்க. இப்போ நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? லோயர் டைம் ஃப்ரேம்லயும் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாருங்க, இப்ப இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறனால, ஸோ நாளைக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி இது வந்து கிரீன் கேண்டில்ங்க. கிரீன் கேண்டில்ங்கிறதுனால மார்க்கெட் நாளைக்கு இங்க இருந்து ஓப்பன் பண்ணா மார்க்கெட் இந்த 50% வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல ஓப்பன் பண்ணா கொஞ்சமா கீழ வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த 50%ல ஓப்பன் ஆகும்னா, இன்சைட்ல ஓப்பன் ஆகும்னா மார்க்கெட் இங்க இருந்து மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? இதுதான் மார்க்கெட்ல நமக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி இந்த கேண்டில்ல கிரீன் கேண்டில் இருக்கிறதுனால இதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகங்க. ஸோ இதுல என்ன நடக்கணும்னா, இந்த மார்க்கெட் இங்க வர்றப்போ 50% வர்றப்போ அந்த ப்ரீவியஸ் மார்க்கெட்ல இருக்கிற அந்த லோயர் லோ ஃபார்மேஷனுக்கு போகாம அந்த லோவ எடுக்காம மார்க்கெட் இங்க இருந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் போயிடணுங்க. அப்படி மட்டும் தான் மேல போகுங்க. இல்லன்னா லோயர் லோ ஃபார்மேஷன் வந்தா ஓப்பன் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு டெய்லி பேஸ்ல வந்து காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ட்ரெண்ட் வந்து நமக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல காமிக்கிறாங்க. மூவ்மெண்டமும் மார்க்கெட்ல ஷிஃப்ட் ஆகுற மாரி காமிக்கிறாங்க. மார்க்கெட் 24,600 நோக்கி இந்த ரெசிஸ்டன்ஸ நோக்கி மார்க்கெட் போறதுக்காக ஸ்டார்ட் பண்ண மாரி தெரியுதுங்க. சரிங்களா? அப்போ 1 ஹவர்ல பாருங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு என்னலாம் நடந்திருக்குங்கிறத பாருங்க. ம். இங்க பாருங்க 1 ஹவர்ல. ஸோ மார்க்கெட் லாஸ்ட்டா எப்படி க்ளோஸ் குடுத்துருந்தாங்க. மார்க்கெட் இங்க க்ளோஸ் குடுத்துருந்தாங்க. மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் பண்ணி, இந்த ஏரியாவ கேப் அப்ல ஓப்பன் பண்ணி, அப்ப நம்ம இந்த ஹைய வந்து நம்ம எடுக்கணுங்கிற மாரி பேசிட்டு இருந்தோம் இல்லையாங்க. இந்த ஹைய மார்க்கெட் எடுத்துச்சுன்னா, மார்க்கெட் நமக்கு வந்து புல்லிஷ் சென்டிமென்ட்க்கு மறுபடியும் மாறும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். இந்த லோ வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். இந்த லோ கன்ஃபார்ம் ஆகுங்கிற மாரி நம்ம பேசிட்டு இருந்தோங்க. அப்போ மார்க்கெட்ல இந்த ஹைக்கு மேல தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3 ரெட் கேண்டில ஸோ நம்ம 2 டேஸ் ஆல்மோஸ்ட் நம்ம 80% மேல நம்ம வந்து மேல போயிட்டோங்க. ஸோ ஏன்னா 20% நாளைக்கு இருக்குங்க. அந்த 20% நாளைக்கு வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மேல அ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்களா? ஸோ அப்ப இந்த 3 செல்லரையும் மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்ப மார்க்கெட்ல மறுபடியும் ஒரு அ ரீ ரீடெஸ்ட்ல வந்து நம்ம வந்து பை என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படிதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் போன வீடியோல. அதுக்கான கான்செப்ட்டுக்கான ஸ்டெப் மார்க்கெட்ல எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து அப்படியே லோயர் டைம் ஃப்ரேம் போயிருவோங்க 5 மினிட்ஸ்ல. ட்ரெண்ட் வைஸ் நமக்கு எல்லாமே அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. அதுல கிளியரா இருங்க. ட்ரெண்ட் தான் நமக்கு மார்க்கெட்ல ரொம்ப முக்கியங்க. ட்ரெண்ட் வந்து பேஸ் பண்ணி போனா தான் மார்க்கெட்ல நம்ம என்ட்ரி எடுக்க முடியுங்க. சரிங்களா? இன்னைக்கு மார்க்கெட்ல நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, ப்ரீவியஸா நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருந்தோம், மார்க்கெட்ல ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கான இதான் இருந்துங்க. இதான் நமக்கு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து இந்த இடத்த ஹை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த லோவ எடுக்காம மார்க்கெட் இப்படி நிப்பாட்டியிருந்தாங்க. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் இந்த லோவ மார்க்கெட் எடுத்தா மார்க்கெட் கீழ போயிருக்கும். இந்த லோவ எடுக்காம இந்த ஹைய எடுத்தா மார்க்கெட் மேல போகும் கான்செப்ட். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த ஹைக்கு மேல தாங்க. ஓப்பன் ஆன இடத்துல இருந்து மார்க்கெட் கீழ வரவே இல்லங்க. இந்த லோவுக்கு வரவே இல்ல. என்ன பண்ணாங்க, ஓப்பன் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணாங்க, இந்த ஹையெல்லாம் மார்க்கெட் எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓப்பனே மார்க்கெட் இந்த ஹையெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஹை எடுத்துட்டு, திரும்ப மார்க்கெட் மேல போன மார்க்கெட் கீழ வந்து, இந்த லோவ எடுக்கலாம்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா மேல தானே போவாங்க. ஸோ மேல போறதுக்காக கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் தயங்கி, மறுபடியும் மேல போறப்போ முடியாம, மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து நமக்கு ஒரு
சூப்பரான ஒரு டபுள் டாப் மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க, நேரா ஆல் டைம் ஹைக் மீன்ஸ் இந்த இந்த டே ஹைக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த டே ஹைக்கு மார்க்கெட் வந்து போய் மறுபடியும் பிரேக் பண்ணி மேல நின்றுக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெண்ட்ல வந்து இந்த ஒரு க்ளோஸ் கிடைச்சனால கண்டிப்பா நீங்க இங்க வந்து கண்டிப்பா ஒரு பை செட்டப் பார்த்துருக்கலாங்க. கண்டிப்பா இங்க க்ளோஸ் கிடைச்சனால கண்டிப்பா வந்து இந்த க்ளோஸ் கிடைச்சனால கண்டிப்பா ஒரு பை செட்டப் பார்த்திருந்தா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட். ஓகேங்களா? அப்ப மார்க்கெட் ஃபர்தரா இப்ப இந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப இதுக்கு மேல இங்க இருக்க ஹை யார் இருக்காங்க? இந்த இடத்துல ஹை இருக்குங்க. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணணும்? இந்த 200ங்கிற ஒரு வேல்யூஸ இந்த ஹைய வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணணுங்க. அப்ப இந்த லோவ மார்க்கெட் எடுக்காம இருக்கணுங்க. இந்த லோவ 125ங்கிற ஒரு லோவ மார்க்கெட் எடுக்காம இருந்துச்சுன்னா, இங்க வந்துட்டு கூட மார்க்கெட் மறுபடியும் மேல போய் ஹையர் கை வைக்கலாங்க. மார்க்கெட் வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா இருக்குங்க. சரிங்களா? அப்ப ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா இருந்தா நமக்கு வந்து மூவ்மெண்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. சரிங்களா? இப்ப பார்த்துடுங்க. ஸோ அப்ப இந்த மாரி ட்ரெண்ட்லாம் நம்ம பத்தி பேசி முடிச்சுட்டோங்க. அப்ப இந்த மாரி பார்க்குறப்ப நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன் எப்படி இருக்குங்கிற மாரி நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அப்ப இப்படி பார்க்குறப்ப நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் நமக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ நமக்கு நாளைக்கு மார்க்கெட்ல 24,192ங்கிற ஒரு வேல்யூஸ் தாங்க நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனா இருக்கும். 24,192ங்கிற ஒரு வேல்யூ தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனா இருக்குங்க. ஒரு நிமிஷங்க. நான் அந்த இது வச்சிருந்தேன்னு நெனைக்கிறேன். அதையே அப்படியே பார்த்துருவோம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க. ஓகே. எங்க போச்சுங்க? ஓகேங்க. ஸோ இதுதான் அந்த வேல்யூஸ்ங்க. ஓகேங்களா. நம்ம நேத்தைக்கு குடுத்த வேல்யூஸ் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேங்க. நேத்தைக்கு நம்ம குடுத்த வேல்யூஸ் வந்து நம்ம என்ன குடுத்திருந்தோம், ஸோ 32க்கு மேல நமக்கு வந்து என்ன பண்ணியிருந்தோம், பாசிட்டிவ் ஓப்பன் குடுத்திருந்தாங்க மார்க்கெட்ல. 32க்கு மேல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, கரெக்ட்டா பாருங்க 24,128ங்கிற இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. நம்ம குடுத்த ரெசிஸ்டன்ஸ்ல பாருங்க மார்க்கெட் என்ன மாரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அத பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் குடுத்திருந்தாங்க. 178 குடுத்திருந்தாங்க. சரிங்களா? மார்க்கெட் வந்து பாருங்க அந்த 178ல தான் மார்க்கெட் நிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப எஸ்டர்டே நேத்தைக்கு குடுத்த மார்க்கெட்ல மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் டே கிடைச்சு ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2 2 இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆகி முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த வேல்யூஸ்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதுங்க. நீங்க அத வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்ப அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு நமக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நமக்கு என்ன மார்க்கெட்ல பாசிட்டிவ் ஓப்பன் டே இருக்குன்னு பார்த்துட்டா, இங்க பார்த்துடுங்க. நீங்க வந்து நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பன் நமக்கு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 24,192ங்கிறது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் டேங்க. இந்த பாசிட்டிவ் ஓப்பன் டேக்கு மார்க்கெட் மேல இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கனாக்கி, இந்த ஹை சப்ளைங்கிற ஒரு இடத்த வந்து மார்க்கெட் இந்த பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சுச்சுன்னா, நமக்கு 24,262ங்கிற ஒரு வேல்யூஸ மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இத பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல ஸ்டேபிள் ஆச்சுன்னா, மார்க்கெட்ல அடுத்து நமக்கு 306ங்கிற ஒரு வேல்யூ இருக்குங்க. 24,306ங்கிற R2க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா, நமக்கு அதுலருந்து ஒரு 50 பாயிண்ட்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. 24,358ங்கிற ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அந்த 3 வேல்யூஸ் அப் சைட்ல நமக்கு நாளைக்கு இருக்குங்க. சரிங்களா? அதே மாரி டவுன் சைட்ல பார்த்துட்டா, நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல கஷ்டப்பட்டு உடைச்சாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த 128ங்கிற ஒரு வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 128ங்கிற ஒரு வேல்யூக்கு மேல கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, 24,128 கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட்ல நெகட்டிவ் சென்டிமென்ட் கிடைச்சு மார்க்கெட் கீழ போவாங்க. அப்ப நம்ம நெகட்டிவ் சென்டிமென்ட் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து எவ்வளவு டிஃபரெண்டான வேல்யூ இருக்கு பாருங்க. நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பன் வந்து 192 இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 60, 70 பாயிண்ட் மேல இருக்காங்க. இது கீழ இருக்காங்க. அப்போ மார்க்கெட் இந்த 128ல வந்து ஓப்பன் ஆனா கூட மார்க்கெட் இங்க இருந்து கூட மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் அந்த அந்த மாரி வச்சிருக்கங்க. அப்போ நம்ம அந்த கிரீன் கடையில பார்க்குறப்போ, நமக்கு மார்க்கெட் 50% ஓப்பன் ஆனா கூட மேல மரமா போகும் சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப அதான் அந்த வேல்யூஸ் 24,128ங்கிற ஒரு வேல்யூஸ்ல ஓப்பன் ஆனா மார்க்கெட் இங்க இருந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இத பிரேக் பண்ணி லோயர் லோ ஃபார்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அப்ப இந்த 24,128ங்கிற ஒரு வேல்யூஸ மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா, அடுத்து அவனுக்கு பக்கத்துல இருக்க சப்போர்ட் வந்து 24,062ங்க. சரிங்களா? 24,062ங்கிற இந்த வேல்யூஸ வந்து மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணிச்சுன்னா, இங்க இருந்து மறுபடியும் என்ன என்ன டைரக்ஷன் குடுக்குறாங்கங்கிறத பார்க்கணும். இத பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ ஸ்டேபிள் ஆச்சுன்னா, மார்க்கெட் 24,005ங்கிற ரவுண்ட் வேல்யூக்கு மார்க்கெட் போயிருங்க. சரிங்களா? 24,005 கீழ மார்க்கெட் போச்சுன்னா, 23,942ங்கிற ஒரு மேஜர் சப்போர்ட்ல மார்க்கெட் போய் நிப்பாங்க. சரிங்களா? இந்த இதெல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்க. எல்லாமே இந்த மாரி சார்ட் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கோங்க. எல்லாமே சார்ட்டுக்குள்ள இருக்க வேல்யூஸ் தாங்க இதெல்லாம். கண்டிப்பா இந்த வேல்யூஸ்ல எல்லாமே பையரும், செல்லரும் இருப்பாங்க. அந்த பையரும், செல்லர ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கோம். கண்டிப்பா அதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். சரிங்களா? அடுத்தல வந்து நமக்கு வந்து பிரீமியம் பார்த்துருவோங்க. பிரீமியம் வந்து நமக்கு முக்கியம் பார்த்தீங்களா? நேத்தைக்கு பிரீமியம் வந்து நம்ம என்ன குடுத்திருந்தோம் அன்னைக்கு ரூ. 152ங்கிறத குடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்ப ரூ. 152ங்கிறது மார்க்கெட் இன்னைக்கு எங்க ஓப்பன் பண்ணாங்க பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க 24,100ங்கிற ரேஞ்ச்ல ஓப்பன் பண்ணாங்க. அப்ப 24,100ங்கிறது இன்னைக்கு கால்காரங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க ரூ. 152ல இருந்து அவங்க ரூ. 180 ரேஞ்ச்ல தான் அவங்க இருக்கவே செஞ்சாங்க. சரிங்களா? அப்ப இந்த ரேஞ்ச்ல தான் அவங்க இருந்து மார்க்கெட் வந்து மேல அடுத்து 200 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணாங்க, இங்க வரைக்கும் போயிட்டு தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் திரும்ப கீழ வந்தாங்க. அப்ப கீழ வரப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்கனாக்க அந்த அவங்க ரூ. 124ங்கிற ஒரு சப்போர்ட் நான் குடுத்தேன் பார்த்தீங்களா? அப்ப நமக்கு பிவோட்ங்கிறது வந்து நமக்கு என்னது, இந்த பிரீமியம்ங்கிறது இது இது வந்து பிவோட்ன்னு எடுக்காதங்க. அது பிரீமியமா எடுங்க. ரூ. 152ங்கிறது நமக்கு வந்து பிரீமியம். அதுக்கு கீழ இருக்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் யாருன்னா நமக்கு வந்து 124ங்க.
மார்க்கெட் பாருங்க 124க்கு கீழ மார்க்கெட் 24 100 போயிருக்காதுங்க. அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கரெக்ட்டா வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே மேல போயிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த பிரீமியம் கால்குலேஷன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப லோ டிஸ்கவுண்ட்ல நீங்க வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த வகையில நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட்ல எந்த பிரீமியம் இருக்குன்னு பார்த்துட்டாக்கி நமக்கு ரூ. 132ங்கிறது வந்து நமக்கு வந்து முக்கியமான லெவல்ஸா இருக்குங்க. மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் பண்றாங்களோ, இண்டெக்ஸ் மார்க்கெட் நாளைக்கு எந்த இடத்துல வந்து ஃப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் முடிஞ்சு ஓப்பன் பண்றாங்களோ, அந்த கால் சைடும், புட் சைட் சார்ட்டையும் எடுத்து வச்சுடுங்கங்க. எடுத்து வச்சுட்டு யார் இந்த ரூ. 132ங்கிற பிரைஸுக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கங்க. அப்படி இருந்தா அந்த சைடுல மார்க்கெட் டைரக்ஷன் போகும். கால்காரவங்க இருந்தா கால்காரவங்க, புட்காரவங்க இருந்தா புட்காரவங்கங்க. எந்த டைரக்ஷன்லனாலும் மார்க்கெட் போகுங்கிறத நம்ம வந்து இந்த வேல்யூஸ் வச்சு கூட நம்ம வந்து ஒரு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்ப சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கடுத்து அது மேல இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரூ. 160 ரூ. 188 ரூ. 216 கீழ சப்போர்ட்டா இருக்கிறவங்க வந்து ரூ. 104 எ ரூ. 76 சப்போர்ட் 2ங்க. சப்போர்ட் 3ங்க நமக்கு ரூ. 48 அப்ப இந்த மாரி மார்க்கெட்ல நமக்கு ஒரு சென்டிமெண்ட் கிடைச்சு மார்க்கெட் எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரூ. 200 ஓப்பன் ஆகுதுங்களா? அப்ப ரூ. 200 ஓப்பன் ஆகுறப்போ மார்க்கெட் வந்து ரூ. 132 போயிட்டு ரூ. 160 ரீச் பண்றாங்க. ரீச் பண்ணிட்டு திரும்ப கீழ வர்றப்போ அவங்க 132ல மேல போகலாம். அப்போ வந்து மறுபடியும் அவங்க சப்போர்ட் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? 104 அதுல இருந்து மார்க்கெட் மேல போகலாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த 24,200ங்கிற சார்ட்ட ஓப்பன் பண்ணி, அவங்க எந்த மாரி அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க லோ டிஸ்கவுண்ட் பிரைஸ் ரூ. 104 தான இருக்காங்களா? அப்படி பார்த்து கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து இந்த வேல்யூஸ வந்து கரெக்ட்டா நீங்க வந்து அந்த பிரீமியம் சார்ட்ல அப்ளை பண்ணி நீங்க என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா? அப்படி எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட் பண்ண முடியுங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இருந்தா இந்த என்ட்ரி பாயிண்ட் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் பாயிண்டே இருக்குங்க. நீங்க எக்ஸாம்பிள் சப்போர்ட்ல எடுத்தா சப்போர்ட் தான் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு கீழ போனா நமக்கு வந்து அடுத்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் கீழ போற மாரி இருக்குங்க. அப்ப அதுக்கு கீழ நம்ம கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் குடுத்துறணும். அப்போ இந்த மாரி வேல்யூஸ நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்க லிமிட் என்ட்ரி போட்டு எடுங்க. லிமிட் என்ட்ரி எடுத்தா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் நல்லா கிடைக்குங்க. சரிங்களா? ரன்னிங் என்ட்ரி எடுக்கிறத விட லிமிட் என்ட்ரிய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், பிரீமியம் கால்குலேஷன்ஸ் அப்புறம் வந்து நம்ம வந்து சார்ட்ட பேஸ் பண்ணி சொல்லிட்டோங்க. சார்ட்ல நாளைக்கு என்னலாம் நடக்கலாங்கிற மாரி நம்ம சொல்லிட்டோங்க. இந்த சார்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதுல நமக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நம்ம வந்து வீக்லி நம்ம ஒரு வீடியோ எஜுகேஷனுக்கு போடுவோங்க. இந்த வீக்லயும் கண்டிப்பா ஒரு எஜுகேஷன் போடுவோம். சரிங்களா? அப்போ நீங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.